அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. தினமும் 100 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1900 கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா. 1901லேருந்து இப்போ 2000 கொஸ்டின் முடிக்க போகிறோம் வெற்றிகரமாக சரிங்களா. 4200 கொஸ்டின் நம்ம மொத்தம் பார்க்க போகிறோம் சரிங்களா. தினமும் 100 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். நீங்கள் ஆன்சர் சொல்லிவிட்டு 100க்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போகலாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக்கன்னு இருக்காங்க சரிங்களா. அணுகுனா என்னது? ஐயம், ஊக்கம், உண்மைன்னு இருக்காங்க. இது ஈஸியானது தான் சரிங்களா. சொல்லு பொருள் தெரியணும். இந்த எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொல்லு பொருள் தெரிஞ்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் போட்டலாம் சரிங்களா. ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அணுகுனா விலகு சரிங்களா. ஐயம்னா என்னது? தெளிவு. ஊக்கம்னா என்னது? சோர்வு சரிங்களா. உண்மைனா பொய்மை. அப்போ என்ன இப்போ ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 4, 1, 2, 3 சரிங்களா. அப்போ சி தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்கள், 2வது கொஸ்டின் பொருந்தா சொல்லி கண்டறிகின்றிருக்காங்க. பிஞ்சு வகையில் பொருந்தாது அப்படிங்கிறாங்க சரிங்களா. பிஞ்சு வகையில் எந்த பொருந்தாதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், ஆன்சர் சொல்லுங்கப்பா. சூப்பர். வடு, கருக்கல், குறும்பை இதெல்லாம் வந்து தான் பிஞ்சு வகை தான். ஆனால் கொப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை கிடையாது. அப்போ அதுதான் பொருந்தாது. அதை பாருங்க, பொருந்தா மரபு தொடரை, அதாவது 3 இது மரபு தொடர் கொடுத்துருக்காங்க, 1 மட்டும் மரபு தொடர் கிடையாது தான். அதை எதுன்னு நீங்கள் சொல்லணுமா சரிங்களா. ஆற போடுதல், தள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை. அப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், மணக்கோட்டைன்னு ஒரு மரபு தொடர் உண்டு, ஆற போடுதல்னு ஒன்று உண்டு. இப்போ தள்ளி வைத்தலாம், அள்ளி இறைத்தலா, இதுதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ அள்ளி இறைத்தல்னு ஒன்று உண்டு, தள்ளி வைத்தல் தான் கிடையாது மரபு தொடர் சரிங்களா. இப்போ ஆன்சர் ஏ சரிங்களா. 4வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இன்பம், அறம், பொருள், அருள் பொருந்தா சொல். இது ஈஸியாக போடலாம். அறம்பொருள், இன்பம், அருள் என்பது தனியாக வரும். சந்திப்புலையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சரிங்களா. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேனுங்க. நமது நாட்டின் பாரம்பரியம் அப்படின்னு வரும். அப்போ அங்கே மவ்வீர் ஒற்று அழிந்து, அப்போ இது அதுக்கு இச்சு வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ கிடையாது, சி கிடையாது சரிங்களா. சின்னங்களை அப்படின்னு 2வது வேற்றுமை விரியாக வந்திருக்கு. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ வந்திருக்கணும் சரிங்களா. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் சியும் தூக்கிட்டோம். இங்கே இது வரல, அப்போ இது இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இச்சு வந்திருக்கணும், இங்கே இப்போ வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? டி தான் வரும் சரிங்களா சார். அதை பாருங்க, 6வது கொஸ்டின் சொல்லுங்கள். மரபு விலங்குகளிலே ஒளி மரபு கேட்டாங்க. கோழி எனச்சியும் கொக்கரிக்கும் சரிங்களா. விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்காண்டல் பொருத்தமான சொல்லிங்க. புலினா என்னது? புலினா பரல். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும்? நுனி பகுதியா, கிளையா, இலையா, வேரா? தாவரத்தோட இது அதோட நுனி பகுதி தானே குறிக்கும். ஆன்சர் நுனி பகுதி. அழகு என்னும் சொல்லி குறிக்கும் சரியான பிற சொற்கள் கேட்டிருக்காங்க. அழகுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். பெண்மயில், அன்னம், பறவின் மூக்கு, பச்சை கிளி, கவின், வனப்பு, சோலை, அருவி. அப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. கவினாலும் அழகு, வனப்புனாலும் அழகுன்னு நல்லா தெரியும் சரிங்களா. அகர வரிசை கேட்டிருக்காங்க. அதை வந்து இக்கு, இண்டு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்முன்னு வரும். அப்போ இத்து தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? தேங்காய் தான் ஃபஸ்ட்டு வரணும் சரிங்களா. அதப்பா, பூ, வே சரிங்களா. வா வரணும். ஸோ அந்த வரிசையில். அப்போ பார்த்தீங்கன்னா ஊ வரிசையில் ஊ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வராது சரிங்களா. அப்போ பாருங்கள், இந்த வரிசையும் வராது, இந்த வரிசையாவது பார்க்கணும். ஊக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்துக்கு அப்புறம் தான் இம்மு வரிசை வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவில் தான் கரெக்டு சரிங்களா. அடுத்த பாருங்கள், கான் அப்படின்னு இருக்காங்க. இது பாருங்கள், நல்லா பாருங்களேன். இந்த கான்னா உங்களுக்கு ஆடுன்னு தெரியும், இந்த கான்னா பார். அப்போ அதை வச்சு எடுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை பாருங்கள், சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. 13வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 13வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். மானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன அப்படிங்காங்க. அப்போது மானம் பார்த்ததை சொல்லணும். வானம் பார்த்த பூமியில் பயிரா அப்படின்னு தான் இங்கே சரிங்களா. என்ன சொல்லணும்? பயரா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. வானம் பார்த்த பூமியில் பயருன்னு வரும் சரிங்களா. சரிங்களா. அப்போ என்ன வரும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிறு தான் கரெக்டு சரிங்களா. பயிறு தப்பு சரிங்களா. பயிறு தப்பு சரிங்களா. அப்போ பயிறு இதில் வந்து எந்த ஆப்ஷனு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம சி எடுத்துக்கலாம் சரிங்களா. எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடப்படுகின்றது அப்படி வரக்கூடாது. பயிரிடப்படுகின்றன தான் வரணும். பயிர் வகைகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சி தான் எடுக்கணும் சரிங்களா. டி எடுக்கக்கூடாது சரிங்களா. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது சரிங்களா. எழுத்துலக்கு மட்டும் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, கடைசியிலும் பார்க்கணும். கடைசியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயிர் கரெக்டு தான். ஆனால்
பயிரிடப்படுகின்றன. ஏன்னா பயிர் வகைகள் எல்லாமே பயிர் வகைகள் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்மையில் தான் இருக்கணும். அப்போ ஆன்சர் சி. சரிங்களா? அதை பாருங்க, ஆற்றின் வலப்புறம் சரிங்களா உள்ள இந்தாங்க வயல்கள் நீர் வளத்தால் அப்போ பாருங்கள் வலப்புறம் அது ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஆன்சர் டி. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கப்பா. நின்றான் என்பதன் வேர்ச்சொல். சூப்பர். ஆன்சர் நெல். சரிங்களா? வேர்ச்சொல் சுடுதல், அதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தொல்பெயரோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் சுடு. சரிங்களா? அடுத்தல வந்தான் என்பதன் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? சூப்பர். ஆன்சர் வா. தாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் சொல் கேட்டிருக்காங்க. தாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் கேட்டப்போ தான் தந்து வினையெச்சம், தந்த பெயரெச்சம், தந்தவர் வினையாளன் பெயர், தருதல் தொல்பெயர். சரிங்களா? தொல்பெயர். காணல் நீர் என்னும் ஓம உறுப்பு அதோட பொருள் என்ன கேட்குறாங்க? இருப்பது போல் இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் காணல் நீர். அடுத்த பாருங்க 20 கொஸ்டின். பாடு என்பது பெயரெச்சம். சரிங்களா? அப்போ பாடுதல் தொல்பெயர், பாடினேன் வினைமுற்று, பாடிய வந்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். இதான் நம்மளுக்கு ஆன்சர் கேட்டுங்க. பெயரெச்சம். பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா வினையாளன் பெயர். சரிங்களா? சரியான தமிழ் சொல் கேட்டுங்க. கான்வெயர் பெல்ட் அப்படின்னு சரிங்களா? அப்போ என்னப்போ அது வரும்? ஊர்தி பட்டை அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்த பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டுங்க. ஆன்சர் சொல்லுங்கள். ஆஸ்தட்டிக்ஸ் முருகியல், டிஸ்கஷன் உரையாடல், டெம்பஸ்ட் பெருங்காட்டு, காஸ்மிக் ரேஸ்னா புற உதாகதிர்கள்னு இருக்காங்க. இப்போ சரியானது தான் கேட்டுக்காங்க. அப்போ ஆஸ்தட்டிக்ஸ்னா முருகியல் அலைகள் வரும். அப்போ சரியாக தான் இருக்குது. டிஸ்கஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கான்வர்சேஷன்னா என்னதுன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா என்னது? கலந்துரையாடல் வரணும். டெம்பஸ்ட்னா பெருங்காட்டு வரணும். காஸ்மிக் ரேஸ்னா இது அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த ஆன்சர் நமக்கு ஏ தான் சரியாக இருக்குது. மோனோலிங்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன? ஒரு மொழி வருமா? சூப்பர். வனப்புனா வந்து அழகு. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா அழகின்மை. சரிங்களா? இந்த 25ஆம் கொஸ்டின் பாருங்கள். ஓறுதல்னால் உங்களுக்கு தெரியும் அறிவு. சரிங்களா? அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன கேட்டுங்க? அறிவற்ற. எல்லாம் சொல்பொருள் தெரிஞ்சாங்கன்னா ஈஸியாக போட முடிச்சுங்களா? இந்த எதிர்ச்சொல் டாப்பிக்கு சொல் பொருள், ஒளி வேறுபாடு, அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல், இதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய டாபிக். சரிங்களா? இதெல்லாம் படிக்கணும் நல்ல. சரிங்களா? ஓரல் தொழில் மொழியெல்லாம் படிக்கணும். சரிங்களா? உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போலன்னு இருக்காங்க. அப்போ வந்து நெல்லிக்காய் முட்டையை கொட்டினீங்கன்னா எப்படி? ஒற்றுமை இன்மையாக இருக்கும். சரிங்களா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. கிணறு தான் வெட்ட போனோம், பூதம் கிளம்பிட்டு எப்படி? எதிர்பாராத நிகழ்வு. அப்போ பாருங்கள், இது எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா? இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன விடை? என்ன விடைப்பா? ஆன்சர் 28 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஏவல் விடை. நீயே செய்யணும் ஏவுறது. சரிங்களா? அதை 29 கொஸ்டின் பாருங்கள். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுதான். அப்போ என்னது? அதுக்கு இனமொழியாக ஒரு விடையை சொல்லுதான். சரிங்களா? நீ சாப்பிடவில்லை என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுது. நடக்க போகுது, நான் சாப்பிட்டோம்னா எனக்கு வயிறு வலிக்கும். அப்போ ஊறுவது கூறல். அதுபோல் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டுக்காங்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை, உயிரினங்கள் பன்மையாகிட்டு அப்போ வாழ்வதற்கான உணவை இது உட்கொள்கிறது கிடையாது, உட்கொண்டது கிடையாது, உட்கொள்கின்றன. அப்போ என்னது? உட்கொள்கின்றன தான் சரியானது. சரிங்களா? அதுபோல் ஒருமைப்பன்மை. குதிரையில் இருந்து அவர் அப்படிங்க. குதிரையில் இருந்து அவர் இறங்கியது வராது, ஏன்னா இது அக்னி ஆயிரும். அதான் இது பாருங்க. இறங்கினார்கள் அப்படியும் வராது, இறங்கினான் அப்படியும் வராது. அப்போ இது வரும் அரு முடிஞ்சுன்னா அப்போ இறங்கினார். அப்போ தான் இதான் வரணும். ஸோ ஆன்சர் பி. சரிங்களா? அதில் 33 கொஸ்டின் பாருங்கள். சரியான தொடர் இது என்ன கண்டு? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இது ஈஸியான கொஸ்டின் தான். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதணுமா? அப்போ பாருங்கள், சரியான தொடர்ங்க. நல்ல தமிழில் எழுதுவோமா, நல்ல தமிழால் எழுதுவோமா, நல்ல தமிழில் எழுதுவோமா, நல்ல தமிழுக்குன்னு எழுதுவோம். அப்படி நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படி தான் சொல்லுவீங்க. நல்ல தமிழால் எழுதுவோமா சொல்லுவீங்க, நல்ல தமிழில் எழுதுவோம் தான் சொல்லுவீங்க. அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? கோட்டின்னு என்னதுப்பா? மன்றம். போலம்னு என்னது? பொன். வேதிகைன்னு என்னது? திண்ணை. தாமம்னா மாலை. சரிங்களா? வேதிகைன்னு திண்ணை, தாமம்னா மாலை. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 1, 4, 2. ஆன்சர் பி. சரிங்களா? அதை பாருங்கள். ஒரு ஓர். அப்போ பாருங்கள், மெய்யெழுத்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கணும். அப்போ இதுவும் இல்லை. அப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஒரு மரம் தெரிகிறது, கரெக்டாக இருக்குது. அதை பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவி இன்பம் ஒன்று, அதை தலையாயது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டி இன்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ? தமிழ் இலக்கியங்கள் பல இருக்கின்றன.
தமிழ் கருவூலங்களே உன்னை உன்ன 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 உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், பிறருக்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கீர்கள். அப்போ காவிய இன்பம் டேஸ்க்கு உரியது, வாழ்விற்கு உரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டு இன்பம் காணப்படுது? தமிழில் தான் பாட்டு இன்பம் காணப்படுது. தமிழ் காவியங்கள் படித்தால் எதை நுகரலாம்? இன்பத்தை நுகரலாம். அதை பாருங்கள். 40 கொஸ்டின். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாதுன்னா, பொருளால் தான் சொல்ல இயலாது. பொருளாலா சொல்லாலா? சொல்லால் சொல்ல இயலாது. அப்போ பாருங்க, இன்ப அன்பை எதனால்னா இந்த பாருங்க, இந்த இருக்கா, இதில் இருக்கு பாருங்க. இன்ப அன்பே வந்து பார்த்தீங்கன்னா இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாதுங்க. அப்போ சொல்லால் தானே ஆன்சர் வரணும். சொல்லால் தான் வருது. பிறருக்கு இன்ப நாடு இங்கு குறிப்பிடப்படும் நாடு தமிழ்நாடு தான் சொல்லுது. பசி இன்றி எப்படி பிரிக்கணும்? பசி ப்ளஸ் இன்றின்னு பிரிக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் எப்போ இருக்கும்? 42C. ஏன்னா ஐவல் எவ்வும் அப்போ வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இன்றின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ ப்ளஸ் என்னாச்சு? அப்படின்னு ஆயிரும். ஸோ வந்து பார்த்தோன்னா பசி இன்றின்னு ஆயிரும். சரிங்களா? சேர்த்து இருக்க நிலவு ப்ளஸ் என்று ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் என்னப்பா? பி, நிலவென்று. இதுவும் அதே மாதிரி தான். உகரம் போயிடும். உகரம் போயிட்டு இருக்கும். ப்ளஸ் என்னென்னா வே ஆகி நிலவென்றுன்னு ஆயிரும். சரிங்களா? புளி ப்ளஸ் சோறு என்ன சோறு வரும்? புளிஞ்சோறு அப்படின்னு ஆகும். சரிங்களா? ஆன்சர் சி. சரிங்களா? 45ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். புளியங்கன்று. அப்போ இது என்ன? புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று. இதுக்கெல்லாம் விதி இருக்குது. சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்கள். புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று. சூப்பர். இதுக்கெல்லாம் விதி இருக்குது. கொஞ்சம் பெருசாக போகும், கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். சரிங்களா? அது 46ஆம் கொஸ்டின் சொல்லுங்கள். நெருக்கத்தில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாக உதிர்கின்றது உதிர்கிறதுங்காங்க. அப்போ நெல்மணிகள்ட்டாங்க. அப்போ இது மணிமணி உதிர்ந்தன. சரிங்களா? அதான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேங்கை என்பது பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழி எனப்படும் அப்படிங்காங்க. அப்போ 2 சரி தானே. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. அதை கூற்று சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. ஆசியாவிலே மிகவும் பழமையான நூலகம் புகழ்குறி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியா தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமர நூலகம்னு இருக்காங்க. அப்போ அது கரெக்டாக? அப்போ உலகில் தமிழர் நூலகம் அதிகமான நூலகம் கன்னிமர நூலகம். அப்போ எதெல்லாம் கரெக்டு? 1, 3 கரெக்டா? 2 தப்பு. சரிங்களா? இந்தியா தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ன நூலகம்? திருவனந்தபுரமா? கமெண்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 49. அவங்க அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்கணுமா? அவர் இன்னும் சொல்ல எங்கெல்லாம் சேர்க்குங்க. வந்தவர் அவர் தானா? வந்தவன் அவர் தானா? வந்தது அவர் தானா? வருகின்றது அவர் தானா? அப்போ வந்தவர் அவர் தான். அதுதான் எனது சரியான சென்டென்ஸ். சரிங்களா? அதை அழகுகள். இந்த அழகுகள் எங்கே இருக்குது? 9th புக்கில் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு லைன் இருக்கும். அப்போ அதை கூட தெரிஞ்சாலும் நம்ம போட முடியும். இல்லைன்னா நம்ம இது தம்மை முதலே அழகு எட்டினை பெற்றுள்ளாய் இப்படி எதாவது சொல்லிடுவோம். அப்போ இது அம்மை முதலே அழகினை எட்டினை பெற்றுள்ளாய் அப்படின்னா அந்த பாட்டு தெரியணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக போட முடியும். இல்லை போட முடியாது. கரெக்டாக இப்படி கூட கேள்வி கேட்பாங்க. அப்போ என்ன ஆன்சரு? சி தான் ஆன்சரு. சரிங்களா? அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்தது சேர்க்க படித்தல். சரிங்களா? அப்போ நூலின் பயன் டேஷ் ஆகும். படித்தல். கல்வியின் பயன் டேஷ் ஆகும். பள்ளியின் பயன் டேஷ் ஆகும். வாழ்வின் பயன் அது. அப்போ என்ன வரும்? நூலின் பயனே படித்தல் தான் வரணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. வள்ளி நாளை திரைப்படம் என்ன செஞ்சா? பார்ப்பால். இது வந்து பார்த்தா என்ன காலம்? எதிர்காலம். அப்போ பார்ப்பால். பார்த்தால் என்பது இறந்த காலம். பார்க்கின்றால் என்பது நிகழ்காலம். சரிங்களா? பாரால் என்பது பார்க்கவில்லைன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து பொருந்தாகினி. 53ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். அன் வந்தனன். இன் முடிந்தது. கு காண்குவன். சரிங்களா? அன் சென்றன. ஸோ இது வந்து தான் சாரியே. சரிங்களா? சாரியில் வந்து பார்த்தோன்னா முடிந்தது அப்படின்னு வந்து பார்த்தா இன் சாரியாக அதில் வரல. அப்போ ஆன்சர் இருந்தால் பி தான். மீதியிலலாம் வந்தனில் அன்னு சாரியாக வந்திருக்கும். காண்குவனில் கூ வந்திருக்கும். சென்றனில் அன் வந்திருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா முடிந்ததில் இன் சாரி கிடையாது. சரிங்களா? வேறு எது சாரியாக இருக்குது? தவறான இனி தேர்ந்தெடுங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் இல்லை. நேற்று காலையில் சூரியன் உதித்ததுன்னு வரணும். சரிங்களா? அப்போ எதிர்காலமாக இது? நேற்று காலையில் நாளை காலையில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ எதிர்காலம் கிடையாது. இது தப்பு. சரிங்களா? தவறான இணையம் வந்து பார்த்தா அதுதான். அப்போ ஆன்சர் என்னப்பா? தவறானதான் நமக்கு கேட்டுருக்காங்க. அப்போ இதாங்க. மழை இப்போது பெய்கிறது. நிகழ்காலம் கரெக்டு தான். நாளை சாப்பிடுவேன். இது எதிர்காலம் கரெக்டாக. நேற்று நிலா ஒளி வீசுது. இது கரெக்டு தான். இருந்த காலம். அதை பாருங்க. எல்னா வந்து பார்த்தா அல்லும் பகலும் உழைச்சேன் அப்படிம்பாங்க. அப்போ என்னது? அல்லுனா வந்து போய் இரவு. எல்னா வந்து பகல். அப்போ ஆப்போசிட் வந்து இரவு. உழவன்னா அதுக்குள்ள எதிர்பாலுக்கு என்னது? உலர்த்தி.
உலத்தியரா உலத்தியரா பாருங்கள், டக்குன்னு போட்டக்கூடாது. என்ன வரும்? உலத்தியா உலத்தியரா? உழவன் உலத்தி தான் வரும். சரிங்களா? அதை பாருங்க, தவறான இணை எது வேணும் கண்டுங்க. மருவு கட்டுங்க. உதகமண்டலம் உதகை காட்டு தான். புதுச்சேரிக்கு வந்து பார்த்தா புதுகை கிடையாது, புதுவை வரணும். புதுக்கோட்டைக்கு தான் புதுகை. திருச்சிராப்பள்ளி திருச்சி கட்டு தான். தஞ்சாவூர் தஞ்சை கட்டு தான். கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மருவு வந்து பார்த்தோன்னா கோவை தான். கோயம்புத்தூர் கோவை கட்டு தான். புதுக்கோட்டை புதுகைன்னு வரணும். சரிங்களா? புதுமை கிடையாது, புதுகை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி. குழந்தை ஏன்னா கும்பகோணம் கட்டு தான். உதகமண்டலம் உதகை கட்டு தான். சரிங்களா? அதை பாருங்க, லம்சம். லம்சம்னு நல்லா தெரியும் உங்களுக்கு, தமிழாக்கும். ஆன்சர் சொல்லுங்கள். திருச்சி தொகை. சரிங்களா? விண்டோஸ்னால் உங்களுக்கு தெரியும், பலகனி. சரிங்களா? விண்டோஸ்னு நினைப்பா பலகனி. சரிங்களா? சூப்பர் ஆன்சர். அறநாளில் செய்யாமல் நின்று. அப்போ பாருங்கள், எச்சில் செய்யாமல் இருப்பது என்று அப்படி கேட்கலாமா? அதாவது வினா 6 வகைப்படும். அப்போ வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்த நாள் பாருங்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அப்போ சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது அப்படின்னா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அடுத்த பாருங்க, லெக்சிகோகிராஃபின்னா வந்து பார்த்தீங்கன்னா அகராதியல் கொடுத்துங்க. எபிகிராஃபினா சித்திர எழுத்துன்னா, அப்போ பிக்டோகிராஃபி தான் சித்திர எழுத்து வருமா? எபிகிராஃபினா கல்வெட்டு. ஆர்டிகுலேட்டரி பொனட்டிக்ஸ்னால் ஒலியன் கிடையாது. அது என்ன வரும்? அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருங்க. அப்போ இதுவும் தப்பு, இது தப்பு. லெக்சியோகிராஃபினா அகராதியல், இது கரெக்டு. எங்கே இருக்குன்னா இது நம்ம 7th புக்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ அகராதியல் கரெக்ட் தான். லெக்சிகோனா தான் பேரகராதி. சரிங்களா? லெக்சிகோகிராஃபினா அகராதியல் கரெக்டு தான். அதை பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணைய தமிழ் சொற்கள் கண்டறிதுங்க. சரியான இணை கிடையாது. ஜனப்பிரளயம் அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, மக்கள் வெள்ளம். சரிங்களா? மக்கள் வெள்ளம் மாதிரி, ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் மாதிரி வந்துச்சு அப்படிம்பாங்க. நிபுணர்னு உங்களுக்கு தெரியும், வல்லுநர்னு தெரியும். இதெல்லாம் ஈஸியானது தான். சரிங்களா? 60 விரிந்தது விரித்தது அப்படிங்க. அப்போ மலைக்காற்று வீசுதல், பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்து. அப்போ பூவின் இதழ்கள் விரிந்தன பன்மை, மயில் தொகை விரித்தது ஒருமே தான் இருக்கும். நம்ம கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்கள், பணிந்து பணித்து. அப்போ பாருங்கள், பணிந்து பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரி பணிந்தார். அப்படியா? இல்லை பாருங்கள், தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகள் பணித்தார். அப்போ வந்து பார்த்தா என்னது சரியான இருக்குது? ஏதான் சரியாக இருக்குது. கரெக்டு தானே? பணிந்து ஆசி பெற்றது, அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு பணித்தார். அப்படி அது ஃபோர்ஸ் பண்ணுறது. அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? பொக்கிசம்னா செல்வம் தெரியும், சாஸ்திரம் மிகுதி, விஸ்தாரம் பெரும்பருப்பு, சிங்காரம் அழகு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆன்சரு 2, 3, 4, 1. அப்போ ஆன்சர் வந்து டி. சரிங்களா? அதை பாருங்கள், கந்தம். கந்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சொல் பொருள் சொல்லுங்கள். கந்தம்னா கவலை. இது பார்த்தீங்கன்னா என்பது பொருள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ மனம். கொல் கோல் அப்படிங்க. சரிங்களா? கொல்னா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியும், புறங்கூறல் தெரியும். கோல்னா வாங்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஏ. நடு நாடு. அப்போ நடுனா நல்லா தெரியும் உங்களுக்கு, மத்தி. நாடுனா அரசு. சரிங்களா? அதுவா அது வந்து டக்குன்னு போடக்கூடாது. நடுனா மத்தி, இல்லைன்னா போடக்கூடாது. அப்போ பாருங்க, நாடுனா அரசு அப்படிங்கக்கூடாது. வேறு இதெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். நடுனா வந்து பார்த்தீங்கன்னா ஊன்று, அது வரும். நாடுனா விரும்பு. சரிங்களா? நாடி போனா அப்படிம்போமா? அப்படி இல்லை. இங்கேயும் நாடு அரசுன்னு வந்துன்னா நடுனா மத்தி, இது வராது. ஆனால் ஆன்சர் என்னன்னா இதுதான். எந்த ஆங்கில கொடுத்துருக்காங்கன்னா நடு, ஊன்று அப்படின்னா நாடி போ அப்படின்னா விரும்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பாருங்கள், அலை 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 அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். அலைனா தயிர் பிசை. சரிங்களா? திணை. திணைன்னா என்னது? இந்த திணைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், நிலத்தை குறிக்குமா? நாடினா என்னது? இருபொருள் தருக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆராய்ந்து. இன்னொன்று வரும், இன்னொன்று தேடி. சூப்பர். நான் கிளம்பிட்டேன். சரியான எழுத்துல கேட்குங்க. நான் புறப்பட்டு விட்டேன். சரிங்களா? அதுதான் சரியானது. அதை பாருங்க, 80வது கொஸ்டின். அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா இது அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படி தானே வரணும். அடுத்த பாருங்கள், வைகரிக்குரிய கால அளவு யாது. யாதும்பீங்களா என்னம்பீங்களா? யாது தான். அதை வந்து கற்றன் பெருமை மூதுரை கூறுவன யாவை. சரிங்களா? சரியான என்ன சொல்லு? மாசற்ற என்பதன் பொருள் என்ன? இல்லைன்னா யாது கேட்பீங்களா? யாது தான் கேட்கணும். இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? சரிங்களா? ஊருக்கு போய் சேர்ந்தும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். உரியமான பொருத்தமான எடுத்து குறிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஊருக்கு போய் சேர்ந்தும் கடிதம் எழுது என்று என் தந்தை. அப்போ இது ஏதோ ஒரு நேர்குற்று. அப்போ பாருங்கள் என்ன வரும்? இரட்டை மேற்குறி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வருதா சி வருதா, இதுதான் இங்கே மேலே இது டவுட்டே.
ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அப்போ வந்து சேர்ந்ததும் அப்படின்னு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது? சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? வேலவன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பயனிலை பெற்றுள்ளது. அப்போ வந்து சி. சரிங்களா? சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருட்களை மறைத்து வைத்தேன். அப்போ இது மறைந்த நேரத்தில் மறைத்து வைத்தேன். அப்போ வந்து ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர். அப்போ தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது அப்படி சொல்லலாமா? இல்லைன்னா தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்ததா? தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. சரிங்களா? மெல்ல மெல்ல தணிந்தது. அப்போ இதுதான் ஆன்சர் ஏ. பாருங்களேன், ஏயும் சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாருங்களேன், இத்து வச்சு மெல்ல எங்கே இத்து வந்திருக்கு, அங்கே இத்து வந்திருக்கு. இப்போ ஆன்சர் ஏ தான் சரியானது. விளையும் பயிர் முளையிலே தெரியும். சி. அதை பாருங்க தன்வினை வாக்கியம். அப்போ பாருங்க தேன்மொழி திருக்குள் கற்றால் இது தன்வினை. சரிங்களா? கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை. சரிங்களா? கற்பித்தால் பிறவினை. ஸோ இதெல்லாம் தெரியும். நீங்கள் கட்டளையிடுங்கள் செய்வினை. சட்டி உடைந்து போயிட்டு செயற்பாட்டு வினை. அவன் தெரிந்தான் தன்வினை. வெந்நீர் அரைக்கிறது அவர் பிறவினை கொடுத்துங்க. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். 89 கொஸ்டின் பொருந்தாதினை வந்து வெந்நீர் அரைக்கிறது. இது மட்டும் தப்பாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன? இது பிறவினை தன்வினை செய்வினையா? செய்வினை. சூப்பர். ஆட்டு என்ன சொல்லுவோம்? பொருந்தி வரும் சொல்லுங்க. ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். கூடை என்னது? கூடை முடைந்தார் அப்படி தான் சொல்லணும். சூப்பர். 23 ஆப்ஷன் பாருங்கள். தை மா வீடு வீடு நகரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எது புதிய சொல் உருவாக்கலாம்? மாநகரம் உருவாக்கலாம். கருமேகங்கள் வானில் திரண்டன. இணைப்பு சொல் கிடையாது. கருமேகங்கள் வானில் திரண்டன ஆனாலும் மழை பெய்யவில்லை அப்படி தான் சொல்லணும். ஆயினும் மழை பெய்யவில்லை அப்படி தான் சொல்லணும். அப்போ பாருங்கள் அதிகளவு மரங்கள் இருப்போம். ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்போ ஏனெனில். ஸ்டோம்னா என்னப்போ வரும்? புயல். சரிங்களா? அடுத்தல ஆண்டர்பிரினர்னது தொழில் முனைவு. அடால்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கலப்படம். ஃபெரிசினா பயணப்படகு. கமாடிட்டினா பண்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஆன்சரு? 97க்கு 4 3 2 1. அப்போ ஆன்சர் ஏ. அது மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலவாய்வு ஓர் கிடைக்குங்க. பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்துச்சு. சரிங்களா? டி. அது மாதிரி ஓர் கொடுங்க. கல்வி ஓர் அணிகலன். சரிங்களா? அப்போ அந்த ஆன்சர் டி. சரிங்களா? 100க்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் போட்டிங்கன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 100க்கு உங்களால் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்ட முடிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.